ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து போன வாரம் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து ரிசீவ் பண்ணாங்க. அந்த மெயில் வந்து செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், நீங்க பண்ண டாக்குமெண்ட் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா தான் நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்றது, இது வரைக்கும் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க இன்னைக்குள்ள வந்து எப்படி வந்து நம்ம வெரிஃபை பண்றது அப்படிங்கிற பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அட்மிஷன் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்காகவே தனியா ஒரு குரூப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் உங்களுக்கு இந்த குரூப் வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான டேட் டைம்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப டைம் வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கல. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து இல்லாத காரணத்தினால 18ல இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. சோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைம் வந்து அவங்க வந்து கொடுக்கல, ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருந்தாங்க. பட் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமுக்கு வந்து 6 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டைம் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 23ஆம் தேதியில வந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் 5:30க்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணிக்கோங்க. இதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து மை அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கவுன்சிலிங் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிள்ங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க வந்து உங்க நீங்க படிச்ச யூஜி காலேஜ்லயோ இல்ல யூனிவர்சிட்டிலயோ போயிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட எதெல்லாம் ஒரிஜினல் இல்லையோ நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அதுபோல் அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, நாங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் நாங்கள் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கம்முன்னு இருக்காம சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால வந்து ப்ரோ எனக்கு இவ்வளோ மார்க் இருக்கு கிடைக்குமா, எனக்கு அவ்வளோ மார்க் இருக்கு கிடைக்குமா, நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதை வந்து எடிட் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது, உள்ளே போயிட்டு வந்து ஒவ்வொரு முறையும் நான் கிளிக் பண்ணி பார்க்க முடியுமா, நான் அதை ஏதோ ஒரு அறியாமையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அப்ளை பண்ணிட்டேன், ப்ரௌசிங் சென்டர்ல வந்து மாற்றி போட்டாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அன்வான்டான டாக்கிங் விஷயத்துக்குலாம் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து வேணா வெரிஃபை வேணா நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க வழக்கம் போல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான லாகின் ஐடி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டாஸ்க் போர்டு அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாஸ்க் போர்டு எப்படி ப்ரோ இருக்கும், அதையும் எனக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. ஓகே, உங்களை நான் இது வந்து எதுவுமே சொல்லல, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்களுக்கு வந்து இன்டிமேட் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டாஷ்போர்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு, இந்த பேஜுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்காக மட்டும் தான் நீங்க வந்து வெயிட் பண்ணணுமே தவிர இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 27 ஆகஸ்ட் 27 மார்னிங் 10 o'clock மேல உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். சீட் அலாட்மெண்ட் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து யாரு கொடுப்பாங்க அப்படின்னா மெரிட்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அன்னைக்கு இல்ல அன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1520 ரூபாய் நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, கீழே வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன்ங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை நாங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம்.
முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய டவுன்லோட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மார்க் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மார்க் வந்து நீங்க உங்க அறியாமையே ஏதாச்சும் நீங்க மிஸ் மேட்சா போட்டிருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வெரிஃபை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்க் வந்து கரெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு 2 காப்பி வச்சுக்கோங்க. காலேஜ்ல அட்மிஷனுக்கு நீங்க போறீங்க இல்லையா, அட்மிஷனுக்கு நேரடியா விசிட்டிங்க்கு போகும்போது இந்த மை அப்ளிகேஷனையும் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு செட்டு காப்பியை நீங்க வந்து உங்க சைட்ல வச்சுக்கோங்க. ஒரு செட்டு காப்பியை நீங்க வந்து இன்னும் அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலாட்மெண்ட் லெட்டரை நம்ம வந்து கையில வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான ரெசிப்ட், அந்த ₹1520 நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுக்கு உண்டான ரெசிப்ட் நீங்க வந்து எடுக்கணும். அதே மாதிரி 10th 12th உங்களுடைய யூஜி மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டிசி நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆன்டி ராகிங் அஃபிடவிட், இது வந்து ஆன்லைன் அஃபிடவிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா போதுமானது. நோ ட்ரிக் பப்ளிக் கிட்ட நீங்க வாங்க தேவையில்லை. 5 இயர் பிஎல்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அமௌண்ட்லாம் பே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி நீங்க பண்ண வேண்டாம். ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்டோட அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணா போதுமானது. செல்ஃப் ஸ்டாம்ப்டு என்வரால் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண போறீங்கன்னா ஹாஸ்டலுக்கு அட்மிஷன் போறதுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலா அட்மிஷன் போறதுக்கு ஒரு 2 ஃபோட்டோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த லைப்ரரியில புக் வந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபோட்டோ கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கேட்டுட்டு இருப்பாங்க காலேஜ்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த டயத்துல போயிட்டு வந்து எடுக்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் 2 போட்டு வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் வந்து கேட்பாங்க. அதையுமே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து காலேஜ்ல பிரின்சிபால் கிட்ட நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா ₹1300. எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 800 நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபிள். இது வந்து அட்மிஷன் ஃபீஸாக தான் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் காமனா நீங்க வந்து யூஜி காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணாலுமே இந்த ஃபீஸை நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து யூஜியை விட எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எல்எல்பி ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். மற்றபடி நீங்க வந்து யூஜி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்காமுக்கு ஒரு ஃபீஸ் வந்து சொல்லுவாங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு சாரி பிஎஸ்சியில் வந்து பயாலஜிக்கு தனியாக ஒரு ஃபீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அட்மிஷன் ஃபீஸாக வச்சிருப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அட்மிஷன் ஃபீஸ் தான். நீங்கள் வந்து இது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுக்கான ரெசிப்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீஸும் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ரெகுலராக காலேஜ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 11 பேப்பர் நீங்க வந்து எக்ஸாம் வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் சட்டத்தமிழ் அப்படிங்கிற ஒரு புது சப்ஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன் பெர் இயருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 11 பேப்பர்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். எக்ஸாமுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹1500 சம்திங் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வராது. நீங்க செகண்ட் இயர்ல அட்மிஷன் போடுறதா இருந்தா மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு ஒரு அட்மிஷன் மாதிரி நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ரொம்ப அதிகமாலாம் ஃபீஸ்லாம் வராது. பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து சோயில்ல நான் சொல்லியிருப்பேன். 87,000 நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி தான் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு எதுக்கு நாங்க 87,000 வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறியாமையில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளவு ஃபீஸ்னே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாம வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம். கவர்மெண்ட் லா காலேஜுக்கு தனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸுங்கிறது கிடையாது. சோயிலுக்கு மட்டும் தான் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி படிக்க போறீங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் 11 பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 87,000 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதை விட தெளிவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டி கால் பண்ணி கேட்டா கூட உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்தர் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ல இருக்குது. இதுக்கப்புறம் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெண்டிங் இருக்கு. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவேன். வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். யூனிஃபார்ம்லாம் வந்து வேணா ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் யூனிஃபார்ம்ங்கிறது ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். லேடிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான். அதுக்கான அந்த பிளேசர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரை நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டிச் பண்றதா ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க.
இல்லை ரெடிமேடாக வாங்க போறீங்க அப்படின்னா ரெடிமேடாக வாங்கி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போய் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்தராக நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்டேட்ஸில். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறத மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.